எக்ஸல்ல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல நேம் இருக்கு, ஜாயின் டேட் இருக்கு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இன்னைக்கு டேட்டா கொண்டு வரதுக்கு ஈக்குவல் டு டுடே ஃபங்க்ஷன். இப்போ என்டர் கொடுத்துடலாம். இன்னைக்கு டேட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு டுடே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இயர் ஃபிராக்ஷன் ஃபங்க்ஷன் கொண்டு வர போறோம். இயர் ஃபிராக்ஷன் அதில் ஸ்டார்ட் டேட் ஆர்குமெண்ட்ல இந்த ஜாயினிங் டேட் செல் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்தோம்னா எண்ட் டேட்ல டுடே ஃபங்க்ஷன் இருக்கு. எண்டில் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வேல்யூ வரும். பாயிண்ட்ல டெசிமல்ல வருது, 2.283 வருது. இப்போ என்டர் கொடுத்துடலாம். இதை வந்து ஃபார்மேட்டை வந்து ஜெனரலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2.283 டெசிமல்ல வருது. இதை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்காக டபுள் கிளிக் பண்ணி எடிட்ல போயிட்டு இயர் ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி இன்டீஜர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இன்டீஜர் ஃபங்க்ஷன் அதில் நம்பர் ஆர்குமெண்ட்ல தான் இந்த நம்பர் ஆர்குமெண்ட்ல இயர் ஃபிராக்ஷன் டுடே ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு. எண்டில் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடலாம். இப்போ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் வருது. இப்போ இதை அப்படியே வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரல் லைன்மெண்ட்ல மாத்திக்கலாம். இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்றேன். ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.